Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 8 quadrilateralsல exercise 8.1 sum number 6 பார்க்கலாம். Diagonals AC of a parallelogram. ஒரு parallelogram இருக்கு ABCD ன்னு. அதுல ACங்கிறது ஒரு diagonal. Bisects angle A. Angle A வை bisect பண்ணதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப dividing into two equal parts. That is angle A angle that is DAC இல்லனா CAD ன்னு சொல்லலாம். மிடில் ஒன் மட்டும்தான் ஏவா இருக்கும். சி டிஏசி ஆங்கிள்னாலும் ஒன்று தான், சிஏடி ஆங்கிள்னாலும் ஒன்று தான். எப்படி மெஷர் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ அது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் நம்ம. மிடில் ஒன் அதே தான். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளும் பிஏசி ஆங்கிளும் தட் ஆர் சிஏபி ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதுதான் பைசெக்ட். show that it bisects angle C also. இந்த ஏசிங்கிறது சியும் பைசெக்ட் பண்ணுது. அப்போ இந்த ஆங்கிள் ஒன்னும் இந்த ஆங்கிள் 3யும் ஈக்குவல்னு நம்ம சொல்லணும். ஏபிசிடி இஸ் a rhombus. ஏபிசிடி இஸ் a rhombusனா ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் we know already opposite sides are equal. சரியா? ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள். என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏசி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் சி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இன் ட்ரையாங்கிள் ஏடிசி இந்த அப்பர் ட்ரையாங்கிள் அண்டு சிபிஏ இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஏசிங்கிறது காமனான சைடு. கரெக்டாக? ஏசி ஈக்குவல் டு சிஏ, திஸ் இஸ் காமன் சைடு. அடுத்தது என்ன? ஏடியும் பிசியும் சேம் தானே, பிகாஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏடி ஈக்குவல் டு பிசி, AD equal to CB, that is BC ன்னு சொல்லலாம். இது ரெண்டு சேம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இதுவும் சேம் தானே, பிகாஸ் எகெயின் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ DC equal to AB or BA, DC equal to BA. என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரீசன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ parallelogram இது ரெண்டுமே, அதனால ஈக்குவல். இப்போ 3 சைட்ஸ் ஈக்குவல்னு வந்தாச்சு. ஸோ பை எஸ்எஸ்எஸ் கான்க்ரோயன்சி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது இந்த ட்ரையாங்கிள் தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏடிசி இஸ் கான்க்ரோயன்ட் டு ட்ரையாங்கிள் சிபிஏ. ஓகே, இப்போ சிபிசிடி நான் யூஸ் பண்ணுறேன். தட் இஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரோயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ 3 சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இப்போது 3 ஆங்கிள் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு 3 ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு 3 ஆங்கிள். அந்த 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அது என்னது? ஏசிடி ஆங்கிள் ஏசிடி தட் இஸ் 1 ஈக்குவல் டு சிஏபி. இந்த ஆங்கிளும் சேம். ஓகே, இந்த ஆங்கிளும் சேம்னு சொல்கிறோம். எது? ஏசிடி ஆங்கிள் ஈக்குவல் டு சிஏபி. இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு ஆங்கிள், இது ரெண்டு சேம். எகெயின் டிஏசி எங்கே இருக்குது? டிஏசி ஆங்கிள் 2 இதுவும், பிசிஏ ஆங்கிள் பிசிஏ தட் இஸ் இது 3, இது நம்பர் 3, இதுவும் சேம். இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு ஆங்கிள், இது ரெண்டு ஆங்கிளும் சேம். ஓகே, அடுத்தது ஏசி பைசெக்ட் பண்ணுது ஆங்கிள் ஏவை, அதுதான் கொடுத்துருக்கிற கண்டிஷன். ஓகே, அப்போ ஆங்கிள் ஏவை ரெண்டாக டிவைட் பண்ணுதுன்னா ஆங்கிள் 2வும் ஆங்கிள் இங்கே இருக்கிற ஆங்கிள் 2 இதுவும் சேம். that is angle CAB இந்த ஆங்கிளும் CAD இந்த ஆங்கிளும் சேம். என்னது? CAB ஆங்கிள் CAD ஆங்கிள் இது ரெண்டு சேம், பிகாஸ் AC bisects ஆங்கிள் A. ஓகே, நம்மளுக்கு இது மூணுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆங்கிள் ACD ஈக்குவல் டு, அதனால என்ன ஆகும் உனக்கு? ஆங்கிள் ACDங்கிறது CABயாக இருக்குங்க. பட் சிஏபிங்கிறது எப்படி இருக்குது? சிஏடியாக இருக்குது. பட் சிஏடிங்கிறது எப்படி இருக்குது? பிசிஏவாக இருக்குது. ஸோ ஆங்கிள் பிசிஏ. எது? ஆங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு இது, பட் இதனோட வேல்யூ ஈக்குவல் டு இது, பட் இதனோட வேல்யூ ஈக்குவல் டு இது, ஆங்கிள் பிசிஏ. அப்போ ஆங்கிள் ஏசிடி பாருங்கள் டயக்ராமில், ஆங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிஏ. இதுவும் 1 3 ஈக்குவல். 1 3 ஈக்குவல்னு என்ன அர்த்தம்? ஏசிங்கிறது பைசெக்ட் பண்ணுது எதைய? ஆங்கிள் சியை. ஸோ ஏசி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் சி. ஓகேவா? இப்போ இந்த பார்ட் புரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. ப்ரூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணிட்டுமா?
each bisects angle C also நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ ABCD is a rhombus நம்ம பார்க்க போகிறோம். ABCD is a rhombus. இப்போ ஈக்குவேஷன் 1 இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆங்கிள் ACD ஈக்குவல் டு ஆங்கிள் CABன்னு தெரியுது. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னென்னா பைசெக்ட்ஸிலிருந்து சொல்கிறோம் ஆங்கிள் CAB ஈக்குவல் டு ஆங்கிள் CAD. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ஆங்கிள் ACD ஈக்குவல் டு ஆங்கிள் CAB, பட் CABங்கிறது எதுக்கு ஈக்குவல்? CADக்கு ஈக்குவல். ஸோ இது ரெண்டு ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ACD ஈக்குவல் டு ஆங்கிள் CAD, இது ரெண்டு ஈக்குவல். பாருங்கள், ACD எங்கே, CAD எங்கே? ACD இங்கே, CAD இங்கே. ஸோ இதுவும் சேம் சொல்கிறோம். ஓகேவா? அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு இது, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு இது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எதுக்கு? ஈக்குவல் ஆங்கிள்ஸ்க்கு. இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு CD, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு AD, இது ரெண்டு ஈக்குவல். AD ஈக்குவல் டு CD. இது என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஆல்சோ இதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியும் எகின்னா பாருங்கள், ABயும் CDயும் தெரியும் பிகாஸ் இட்ஸ் அ பேரலோகிராம். ADயும் BCயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மூணை கம்பைன் பண்ணி பாருங்கள், AB ஈக்குவல் டு CD வந்தாச்சு. பட் CD எதுக்கு ஈக்குவல்? ADக்கு ஈக்குவல். பட் AD எதுக்கு ஈக்குவல்? BCக்கு ஈக்குவல். அப்போ AB ஈக்குவல் டு BC ஈக்குவல் டு CD ஈக்குவல் டு AD. ஸோ இந்த 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறனால ABCD இஸ் அ rhombus.